வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ்தாவா. அதுக்கு தேவையான திங்ஸ் பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்துக்கிலோ 1 கப் பாஸ்தா, ஆனியன், மேகி மசாலா, டொமேட்டோ, துருந்த இஞ்சி, துருந்த பூண்டு, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இதெல்லாம் ஃபுல்லாக மசாலா. வாங்க இப்போ சேர்த்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இருக்கு ஆனியனை இப்படி அப்படியே ஆக்கட பார்க்கலாமா? ஓகே, ஆனியன் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து சைடு வந்து ஒரு கடையை வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஃபயர் எனக்கு ரொம்ப பயம். எனக்கு மோம் பேன்ஸாக பண்ணணும், எங்கள் அம்மா பண்ண போகிறாங்க இப்போ. ஏன்னா பேன் எனக்கு நெருப்ப எனக்கு பயம், அதுக்கூடயே கையெல்லாம் சூடு வச்சுக்கூடாது. இப்போ வந்து வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணுமே, தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஊற்றலாம். நான் இட்டு நான் பண்ணிக்கிறேன். சொம்பு இட்டலாம். உங்களுக்கு ஓர தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தனியாக போகணும், அதான் நான் இது சொம்பு எடுத்துக்கிறேன். கல்லுப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஆயில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் பாசா ஒட்டாகிறதுக்கு. அடுத்து கொஞ்ச நேரம் இப்போ 1 கப் பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இது நாங்கள் யோகா எடுத்துக்கிறோம். இப்போ கலந்து விட்டுக்கலாமா? இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இருங்க நான் காட்டுறேன். இது எண்ணெய். ஒரு சைடு நம்ம பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து கிடக்குது. இப்போ வந்து நம்ம எண்ணெய் போட்டுவியா, அதை நான் என்ன ஆட் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணியிருந்த இஞ்சி போட்டுக்கலாம். அது தப்பான வெடிக்கும். உங்கள் பேன் செல்ஃபுடு பண்ணுங்கள். பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி அப்பளம் ஆட் பண்ணிக்கலாம். நான் தெரியாமல் போட்டுட்டேன், சாரி. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா இது பண்ணியா, அது அப்பப்போ கழுவணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அடுத்து வந்து நம்ம போட்டியா அதெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கிட்டு ஆனியனை போட்டுடலாம். இப்போ தண்ணி வடித்து எடுத்தாச்சு. ரெண்டு தக்காளி அடித்து வச்சுக்கிறோம். வாசனை போடைக்கு வதக்கிக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரம் மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. மிளகாத்தூள் கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். எங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப்பாக நான் செய்கிறேன். உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப்பாக நீங்கள் செய்யுங்க. தனியாக யாரும் டைப் பண்ணாங்க இதை. இப்போ 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சோயா அது பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ நல்லா கொஞ்சம் அது பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்குங்க. ஒன் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் 1/2 ஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். maggi மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலந்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நம்மளோட எம்மியான பாஸ்தா ரெடி. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சாப்பிடுங்க, கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய் பாய். தேங்க்யூ. நல்லா இருக்கு.